These are moral stories. விவசாயிங்களே அரசர்களா திகழ்ந்த காலம் அது. அந்த ஊர்ல விவசாயம் செஞ்சு வந்த சுந்தரமூர்த்தி பல பேருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்தாரு. டேய், முதல்ல என்கிட்ட வேலை செய்யற கூலிங்க அந்த 3 மூட்டையையும் எடுத்துட்டு போங்க. சும்மா இப்படி இருக்காதீங்க. அப்புறம் என் தென்னந்தோப்புக்கு வேலைக்கு வாங்க. அப்புறம் கடலை பயிரிட்டோமே, அதுக்கு மருந்தெல்லாம் அடிச்சாச்சா? இப்படி தினமும் அவரோட வீடு பரபரப்பாவும் கலகலப்பாவும் இருக்கும். அவர் கண்ணில் பட்டாலே பலர் அவரை தெய்வம்னு கையெடுத்து கும்பிடுவாங்க. அவர்கிட்ட சாம்பையாங்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வேலைக்காரர் இருந்தாரு. சாம்பையா கிட்ட பேசினா அது சுந்தரமூர்த்தி கிட்ட பேசினதுக்கு சமம்னு சொல்ற அளவுக்கு அவர் பேர் வாங்கியிருந்தாரு. ஐயா, இன்னைக்கு நான் உளுந்து அறுவடை பண்ணிட்டேன். சோளத்துக்கு மருந்து அடிக்க சொல்லிட்டேன். தேங்காய் வாங்குறவன் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கேக்குறான். ஐயா, பட்டணத்துல வேற ஒருத்தன் தேங்காய் வியாபாரம் பண்றான். அவன் சொல்ற விலை நமக்கு கொஞ்சம் லாபகரமா இருக்கும் போல இருக்கு. பேசாம அவனை வர சொல்லட்டுங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் முதலாளி கிட்ட ரொம்ப தெளிவா அவர் விளக்கி சொல்லுவாரு. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். நீங்களும் ஒரு தடவை விலைய பத்தி அவர்கிட்ட பேசுங்க ஐயா. பரவாயில்லடா, அதான் நீ சொல்லிட்டேல்ல. அப்படி அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தியோட வீட்லயே தங்கி அவருக்கு ஒரு நிழல மாதிரி இருந்து வந்தாரு சாம்பையா. ஒரு நாள் சாம்பையாவோட அம்மா சேஷம்மா சுந்தரமூர்த்திய பார்க்க வந்தாங்க. ஐயா, நமஸ்காரம் ஐயா. சாய்வு நாற்காலியில உட்கார்ந்திருந்த சுந்தரமூர்த்திய பார்த்து வணக்கம் சொன்னாங்க. சேஷம்மா, என்ன இந்த பக்கம் வந்திருக்க? தானியம் ஏதாவது கொடுத்து அனுப்பணுமா, இல்ல பணம் ஏதாவது வேணுமா? இப்படி அவரோட சொந்த மனுஷங்க கிட்ட கேக்குற மாதிரி அக்கறையோட கேட்டாரு. சேஷம்மா எதுவும் இல்லங்கிற மாதிரி தலையசைச்சாங்க. என் பையனை பார்த்தே ஒரு 10-15 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரதையே நிறுத்திட்டாங்கய்யா. அது இங்க வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதான். இருந்தாலும் அவன் ஏன் இவ்வளவு வேலையை இழுத்து போட்டு செய்யணும்னு தெரியல. கூலிங்க பண்ணுவாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டான். எல்லாத்தையும் அவனே தான் பாத்துக்கிறான். நீங்களாவது அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைங்க. சரிம்மா, நான் அவன்கிட்ட சொல்றேன். அந்த முதலாளிக்கும் ஊழியனுக்கும் இடையிலான பிணைப்பு அப்படிப்பட்டது. ஒரு நாள் முதலாளி தன்னோட மகளோட கல்யாணத்தை உறுதி பண்ணாரு. சாம்பையா எல்லா வேலைகளையும் தோல்ல சுமந்து செஞ்சான். டேய், புரோகிதரை பார்த்து சொல்லிட்டீங்களா? நல்ல சமையல்காரனா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. ஐயாவுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. ஐயா வீட்டு கல்யாணம் அப்படின்னா 5 தலைமுறைக்கும் அது பேசப்படணும். இப்படி அவன் மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அங்க சுந்தரமூர்த்தி தன்னோட மனைவியோட வந்தாரு. அவங்கள பார்த்ததும் சாம்பையா ஒரு நிமிஷம் அப்படியே ஆச்சரியம் அடைஞ்சான். என்னையா நீங்க இங்க? ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா நானே ஓடி வந்திருப்பேனே. கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு நாங்க தானடா வரணும். முதல் பத்திரிக்கைய உனக்கு தான் கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்கோம், வாங்கிக்கோ. கல்யாண பத்திரிக்கையை எடுத்து அவங்கிட்ட நீட்டினாங்க கணவனும் மனைவியும். ஐயா, எனக்கு முதல் பத்திரிக்கையா? அட்சதை போட்டு ஆசீர்வாதம் கொடுக்கற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையா. முதல் பத்திரிக்கைன்னா அது கடவுளுக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ தானே கொடுக்கணும். அப்படி பதட்டத்தோட சொன்னாரு. அவர் வெளியில அப்படி சொன்னாலும் முதலாளியும் அவர் மனைவியும் நேர்ல வந்து பத்திரிக்கை கொடுக்கறத பார்த்து நெகிழ்ச்சியில அவர் காலடியில பூமி அதிர்ற மாதிரி இருந்துச்சு. பாரு சாம்பையா, நல்ல மனசு கொண்டவங்க யாரா இருந்தாலும் அவங்க பெரிய மனுஷங்க தான். கனவுல கூட எனக்கு கெடுதல் நினைக்காத உன்னை விட எனக்கு நெருக்கமானவங்க யாரு இருக்காங்க சொல்லு? உன்ன மாதிரி நல்ல மனசு உள்ளவன் ஆசீர்வதிச்சா என் மக காலம் முழுக்க சிறப்பா வாழ்வா. சரி சரி, இதையெல்லாம் யோசிக்காம முதல்ல கல்யாண பத்திரிக்கையை வாங்கிக்கோப்பா. இப்படி ரொம்ப பாசத்தோட சொன்னாரு. சாம்பையாவுக்கு உள்ளுக்குள்ள அளவற்ற மகிழ்ச்சி பொங்குச்சு. ஆனா அந்த பத்திரிக்கையை வாங்குறதுக்கு ஏனோ அவனுக்கு துணிச்சல் வரல. நீ மட்டும் இப்ப இந்த பத்திரிக்கைய வாங்கல, அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஒரு பருக்க சோறு கூட நான் தொட மாட்டேன். அப்படி பிடிவாதமா உட்கார்ந்துட்டாரு. இத கேட்டதும் சாம்பையா கண்கள் நிறைய கண்ணீரோடையும் மனசு நிறைய சந்தோஷத்தோடையும் அந்த பத்திரிக்கையை வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே முன்னாடி நின்னு அந்த கல்யாணத்தை ரொம்ப விமர்சையா நடத்தி வச்சாரு. நாட்கள் இப்படியே போச்சு. ஒரு நாள் சாம்பையா தேங்காய்கள் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு பட்டணத்துக்கு போனாரு. பட்டணத்துல காய் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு பணம் வாங்குறதுக்காக வியாபாரிட்ட போனாரு. சாம்பையாவா, வா வா, உன்னோட எஜமானர் எப்படிப்பா இருக்காரு? இப்படி அந்த வியாபாரி முதல்ல நலம் விசாரிச்சாரு. சாம்பையாவும் ரொம்ப நிதானமா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். உங்ககிட்ட இருக்கிற காயெல்லாம் நல்ல காய் தான், ஆனா விலை தான் கொஞ்சம் அதிகமா சொல்றீங்க. இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டாரு. சாம்பையா ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் பதிலா கொடுத்தாரு, அவ்வளவுதான். நீ மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சேன்னா நீயும் பொழைச்சுக்கலாம், எனக்கும் 1 ரூபாய் மிஞ்சும். அப்படி மெதுவா தன்னோட வியாபார திறமைய காட்ட நினைச்சாரு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. அப்படி அப்பாவித்தனமா கேட்டாரு. தேங்காய் அந்த அளவுக்கு தரமா இல்லன்னு உன் முதலாளிட்ட போய் சொல்லு. ஒரு காய்க்கு
30 காசு விலை கொடுப்பதா சொல்லு. அப்படி சொன்னா ஒரு காய்க்கு உனக்கு 10 காசு தரேன். அப்படி செஞ்சா உனக்கும் 4 ரூபாய் மிச்சமாகும், எனக்கும் 4 ரூபாய் மிச்சமாகும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவெடு. வியாபாரி சொன்னதை கேட்டதும் அவன் மனசுல இருந்த கெட்ட எண்ணம் சாம்பையாவுக்கு புரிஞ்சிருச்சு. பசி தீரலன்னா இன்னொரு பிடி சோறு கேட்கணுமே தவிர சோறு போட்ட கைய அறுக்க கூடாதியா. இவ்ளோ பெரிய வியாபாரம் வச்சுக்கிட்டு இது என்னையா புத்தி உனக்கு? உன்னை விட தெருவுல வாழ்ற நாயே மேலு. அது சோறு போட்ட வீட்டுக்கு காலம் முழுக்க நன்றியோட இருக்கும். அப்படி சொன்னதும் அந்த வியாபாரியோட வேலை செய்யற ஆட்கள் அவனை அடிக்கிறதுக்காக வந்தாங்க. டேய் அப்படி அந்த வியாபாரி கத்தவும் எல்லாரும் அப்படியே நின்னாங்க. உன்கிட்ட என்னோட சரக்க விக்கிறதுக்கு நான் ஆத்துலயே அதை வீசி எறிஞ்சிட்டு போயிடுவேன். உங்களுக்கு இந்த சரக்க விக்க எனக்கு விருப்பம் இல்ல. இப்படி சொல்லிட்டு சாம்பையா ஒத்த ஆளா எல்லா தேங்காயும் மறுபடியும் மாட்டு வண்டியில ஏத்திட்டு போயிட்டாரு. என்ன ஐயா, எதுக்காக இப்படி பேசாம இருன்னு எங்களை தடுத்தீங்க? ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அவனை இங்கேயே வெட்டி சாச்சு போட்டிருப்போம்ல. இப்படி அவர்கிட்ட வேலை பாக்குற ஒரு வேலைக்காரன் ரொம்பவும் ஆத்திரப்பட்டு சொன்னான். நீங்க எல்லாரும் அவன் பேசின வார்த்தையை தான் பாத்தீங்க. ஆனா நான் அவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்தேன். இப்படி நம்பிக்கைக்குரிய ஒரு ஊழியன் மட்டும் கிடைச்சிட்டா அந்த முதலாளியோட ஜென்மம் புண்ணியம் பண்ணதாகும். இப்படி அவனோட பண்பை பாராட்டி பேசினா அந்த வியாபாரி. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது சாம்பையாவை கூப்பிட்டாரு சுந்தரமூர்த்தி. டேய் சாம்பா. இப்படி கூப்பிட்டதும் சாம்பையா ஓடோடி அங்க வந்தாரு. அம்மா கிட்ட புது துணிமணி இருக்கு, அத போய் உடுத்திட்டு வா அப்படி சொன்னாரு. சாம்பையாவுக்கு ஒண்ணுமே புரியலன்னாலும் முதலாளி சொன்னத அப்படியே செஞ்சாரு. துணிமணிய வாங்கி உடுத்திக்கிட்டாரு. சுந்தரமூர்த்தி எதுவுமே பேசாம அவனை தன்னோட குதிரை வண்டியில ஏத்திக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போனாரு. அங்க சுஜாதான்னு ஒரு அழகான பொண்ணை பார்த்து சாம்பையாவுக்கு அந்த பொண்ணு கூட ரொம்ப சிறப்பா கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. சுஜாதாவும் சாம்பையாவும் அதே வீட்ல தங்கி அந்த வீட்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. நாட்கள் இப்படியே போக போக சுந்தரமூர்த்தியோட வியாபாரம் பெருகுச்சு. அவங்களுக்குள்ள பந்தமும் பெருகுச்சு. சிலர் பொறாமையினால சாம்பையாவை வேலையை விட்டு நீக்க சொல்லி வந்து சொன்னாங்க. என்னோட வியாபாரமாகட்டும் விவசாயமாகட்டும் எல்லாமே அவனை விட எனக்கு எதுவும் தெரியாது. சொல்ல போனா அவன் என்ன சொல்றானோ அதத்தான் நான் செய்யறேன். அதனாலதான் நான் நல்லாவும் இருக்கேன். அவனை பத்தி ஏதாவது தப்பா பேசணும்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்தா தயவு செஞ்சு வராதீங்க. அப்படி ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு சுந்தரமூர்த்தி. இன்னும் கொஞ்சம் பேரோ சாம்பையா கிட்ட வந்து ஏன் கிட்ட வேலைக்கு வா, உனக்கு இன்னும் அதிகமா சம்பளம் தரேன்னு ஆசை காட்டினாங்க. என்னோட வாழ்க்கையில அம்மா அப்பா ஒருத்தர் தான், மனைவி ஒருத்தி தான், முதலாளியும் ஒருத்தர் தான். ராமருக்கு எத்தனையோ பக்தர்கள் இருக்கலாம், ஆனா ஹனுமானுக்கு ராமன் மட்டும்தான் தெய்வம். இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி இருக்கையில ஒரு நாள் சுந்தரமூர்த்தி தன்னோட வீட்ல ஏதோ யோசனையில உட்கார்ந்திருந்தாரு. அப்போ வேலையாள் ஒருத்தன் மூச்சிறைக்கு அங்க ஓடி வந்தான். ஐயா 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 அப்படி படபடன்னு ஓடி வந்தான். என்னடா என்னாச்சு? ஐயா நம்ம சாம்பையா மாரடைப்பால இறந்து போயிட்டாராயா. வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டும் பலன் இல்லைன்னு அவங்களும் கை விட்டுட்டாங்களாம். அத கேட்டதும் முதலாளி அப்படியே உறைஞ்சு போய் நின்னாரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்கேயே சுருண்டு விழுந்துட்டாரு. தம் மேல உயிரையே வச்சிருந்த அந்த விசுவாசம் மிக்க ஊழியனுக்காக அந்த முதலாளியும் உயிரை விட்டுட்டாரு. இவங்க 2 பேரோட பிணைப்பு அந்த ஊர்ல காலத்தால அழிக்க முடியாத ஒன்னா நிலைச்சு நின்னுச்சு. அதனால அந்த ஊருக்கு சுந்தர சாம்பபுரம்னு பேர் வந்துச்சு. தொழில்நுட்பம் அதிகம் வளராத அந்த காலத்துல முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையிலான உறவு அப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தொழிலாளினா அடிமை, முதலாளினா கோபம், எரிச்சல். நம்ம கொஞ்சமாச்சும் வளர்ந்திருக்கோமா இல்லையா? சத்யபாபுவும் ராணியும் கணவன் மனைவி. அவங்க ஊரு அத்திலி. ராணி மந்த புத்தியோட ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. சத்யபாபுவும் அறிவில்லாத மனைவின்னு அவளை திட்டிக்கிட்டே இருப்பான். ராணி பண்ற இந்த மாதிரி வேலைகளால கணவன் மனைவி 2 பேருக்குள்ள எப்பவும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் சத்யபாபு வெளியில கிளம்பும் போது, ஏங்க ஆதர்ஷ தம்பதிகள்னா எப்படி இருக்கணும்? ஆதர்ஷமா இருக்கணும். சரி, ஆதி தம்பதிகள்னா யாரு? சிவபார்வதி தான். சிவனும் பார்வதியும் கடவுள் இல்ல. நான் கேட்டது தம்பதிகளை பத்தி. சிவனும் பார்வதியும் கூட தம்பதிகள் தானடி, அறிவு கட்டவளே. சரி, ஆதர்ஷ தம்பதிகள்னா எப்படிதான் இருக்கணும்? உனக்கு ஆதர்ஷ தம்பதிக்கும் ஆதி தம்பதிக்கும் வித்தியாசம் என்னன்னு முதல்ல தெரியுமா? நீ என்ன கேட்டுட்டு இருக்கேன்னு புரிஞ்சுதான் இப்ப கேக்குறியா? தெரியும். நம்ம ஆதர்ஷ தம்பதியா இல்ல ஆதி தம்பதிகளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன். நம்மள மாதிரி இருக்கிறவங்கள எல்லாம் அப்படி கூப்பிட மாட்டாங்க தாயே. அதுவும் உன்ன மாதிரி மந்த புத்தி இருக்கிறவள சொல்லவே மாட்டாங்க. ஏன், எனக்கு என்ன குறைச்சல்? உனக்கு எதுவும் குறைச்சல் இல்லமா, எல்லாமே அதிகம்தான். சரி,
ஆதர்ஷ தம்பதிகள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டுட்டே இருக்கேன்ல. நம்மள மாதிரி மட்டும் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஒழுங்கா சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கணவனோட பேச்ச மீறாத மனைவிக்கு உன்னதமான இடத்தை கொடுக்கிற ஒரு கணவன். இப்படி இருக்கிற கணவன் மனைவியை தான் ஆதர்ஷ தம்பதிகள்னு சொல்லுவாங்க. கணவன் செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் உதவியும் செஞ்சு ஒத்துழைப்பும் கொடுக்கிற மனைவி, மனைவிக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கிற ஒரு கணவன், அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் ஆதர்ஷ தம்பதிகள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம கூட ஆதர்ஷ தம்பதிகளா ஆகணுங்க. உன்ன மாதிரி ஒருத்திய கட்டிக்கிட்டா நான் ஆதர்ஷ கணவனா எப்படி ஆவேன்? இல்ல நீதான் ஆதர்ஷ மனைவியா எப்படி ஆக முடியும்? என்ன ஆனாலும் சரி, நீங்களும் நானும் 2 பேரும் ஆதர்ஷ தம்பதிகள்னு பேர் எடுக்கணும். அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இப்படி பிடிவாதம் பிடிச்சு கணவனை ஹிம்சை பண்ற யாரும் ஆதர்ஷ மனைவின்னு பேர் எடுக்க முடியாது. எனக்கு வேலை இருக்கு, வெளியில போறேன். வெளியில போகும்போதே கடுப்பை கிளப்பாத. அப்படின்னா வாங்க, நான் உங்களுக்கு எதிரில வரேன். எதிர்ல வர போறியா? எத? நான் திரும்பி வீட்டுக்கு வர்றதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? எதுக்குங்க இப்படிலாம் சொல்றீங்க? நான் எதிரில வரக்கூடாதா? எங்க அப்பா எப்போ வெளியில போனாலும் எதிரில என்ன வர சொல்லி தான் கூப்பிடுவாரு, தெரியுமா? அதான் சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாரு போல. இப்ப என்ன போக விடு. சரி, அப்ப வரும்போது காய்கறிகளும் கீரையும் வாங்கிட்டு வாங்க. சரி. இப்படி சொல்லிட்டு சத்யபாபு வெளியில போயிட்டாரு. ராணி வீட்டுக்குள்ள போயிட்டா. சத்யபாபு வெளியில அவரோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு காய்கறிகளும் கீரையும் வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாரு. வீட்டுக்குள்ள வந்ததும் ராணிய கூப்பிட்டாரு. அடியே, எங்க இருக்க? ராணி வெளியில வந்து, என்னங்க எனக்குன்னு பேர் இல்லையா? அது என்ன அடியே அடியேன்னு கூப்பிடுறது? அடேங்கப்பா, பெரிய பேருதான். என்னம்மா அது? ராணி. எந்த ராஜ்யத்தோட ராணிமா நீ? என்னங்க, என் பேரே ராணி தான். எங்க அப்பா என்ன ராணி மாதிரி வளர்த்தாரு. அதான் மனுஷன் சீக்கிரமா போயிட்டாரு. இன்னொரு வாட்டி எங்க அப்பாவை பத்தி ஏதாவது சொன்னீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருக்காத, ஊர்வலமா போ. முதல்ல என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அத சொல்லுங்க. காய்கறியும் கீரையும் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன்ல, இதோ வாங்கிட்டேன். உள்ள எடுத்து கொண்டு போய் வை. காய்கறி பைய அவகிட்ட கொடுத்தாரு. அதுல இருந்த கீரைய பார்த்துட்டு ராணி இப்படி கேட்டா. கீரை வாங்கிட்டு வர சொன்னேன், இந்த கீரை என்ன இப்படி இருக்கு? அது பாலக்கீரை. அது கூடவா உனக்கு தெரியாது? உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்றது, எனக்கு பால் சார்ந்த விஷயம் எல்லாம் பிடிக்காதுன்னு. உன்னை யாரு இப்ப பால் சார்ந்த விஷயத்தை எல்லாம் சாப்பிட சொன்னது? அப்ப எதுக்கு இந்த பாலக்கீரைய போய் வாங்கிட்டு வந்தீங்க? பால் பதார்த்தங்கள்னா என்னன்னு முதல்ல சொல்லு. பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய். இதுல பாலக்கீரை எங்க இருக்கு? ஆனா பாலக்கீரையில பால் இருக்குல்லங்க. அட கடவுளே, பாலக்கீரையில பால் இருக்கா? ஐயோ தெய்வமே, அது வெறும் கீரை தான். அதோட பேர் தாண்டி பாலக்கீரை. ஆனாலும் பாலக்கீரையில பால்னு இருக்குல்ல, அதனால நான் சாப்பிட மாட்டேன். பாலக்கீரையில பால் இருக்கா? அதுக்கு தான் உன்னை அறிவு இல்லாதவன்னு சொல்றது. நீங்க என்ன எவ்ளோ திட்டினாலும் சரிதாங்க, நான் மட்டும் இந்த பாலக்கீரை சாப்பிட மாட்டேன். பாலக்கீரையில பால் இருக்கு, அவ்வளவுதான். ராணி இப்படி சொல்லும் போது சத்யபாபுக்கு கோவம் வருது. அவ மத்த காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது நெய் பீர்க்கங்காவை பார்த்து இப்படி கேட்டா. இது என்னதுங்க? என்னது? அது கூட உனக்கு என்னதுன்னு தெரியாதா? உங்க வீட்ல எல்லாம் காய்கறியோட மொகரக்கட்டையை கூட உனக்கு காட்டினதே இல்ல போல. அதெல்லாம் எங்க வீட்ல என்ன நல்லா தான் வளர்த்திருக்காங்க. உங்களுக்கு தான் என்ன பத்தி எதுவுமே முழுசா தெரிய மாட்டேங்குது. உன்னை பத்தி நான் இப்ப என்னடி புதுசா தெரிஞ்சுக்கணும்? இதோட பேர் என்னன்னு கேட்டேன், முதல்ல அதை சொல்லுங்க. அது பேரு நெய் பீர்க்கங்காய். அப்புறம் நெய் பீர்க்கங்காய்ங்கிற பேர்ல நெய் இருக்குல்ல, அப்புறம் எப்படி நான் சாப்பிடுவேன்? ஒரு நிமிஷம் சத்யபாபுவுக்கு தலையெல்லாம் அப்படியே கிர்ன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நெய் பீர்க்கங்கால நெய் இருக்கா? யாரோ பாலை காய்ச்சி தயிராக்கி அதை கடைஞ்சு மோராக்கி அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுத்து அதுக்குள்ள நெய்ய வச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நெய் பீர்க்கங்காயில நெய் இருக்கும், அவ்வளவுதான். நான் அதை சாப்பிடல. அப்போ மண்ணள்ளி தின்னு. மண்ணு திங்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்துச்சு? அதான் இவ்ளோ காய்கறி இருக்குல்ல, அத வச்சு சாப்பிடுவேன். இந்த காய்கறி எல்லாம் வச்சு என்ன செய்ய போற? சாப்பிடுறதுக்கு சமையல் செய்ய போறேன். அதுக்குத்தான் உன்னை அறிவு கட்டவன் சொல்றது. சாப்பாடு என்னடி செய்ய போற? தக்காளிய வச்சு என்ன பண்ண போற? பச்சடி பண்ணுவேன். சரி, கத்திரிக்காய வச்சு என்ன பண்ண போற? அத வச்சு கூட துவையல் தான் பண்ண போறேன். கத்திரிக்காய் துவையல் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். வெள்ளரிக்காய வச்சு என்ன செய்ய போற? அத வச்சு கூட துவையல் தான் அரைக்க போறேன். வெள்ளரிக்காய் துவையல் வித்தியாசமா நல்லா இருக்கும். எப்ப பாரு துவையல் தான் பண்ணுவியா?
துவையல் கடையா வைக்க போற நீ? எப்ப பாரு துவையல் பண்ணிக்கிட்டு, காய்கறி வாங்கிட்டு வர்றது குழம்பு வைக்கிறதுக்கு தான். நீ என்ன எப்ப பாரு துவையல் அரைச்சுக்கிட்டு? நான் துவையல் தான் பண்ணுவேன், எனக்கு துவையல் தான் பிடிச்சிருக்கு. நீங்க தின்னுங்க, திங்கலனா போங்க. அடி சக்கண்ணா, இவங்க தான் ஆதர்ச மனைவி ஆகணும்னு சொன்னாங்க. புருஷனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டு சமைச்சு கூட தர மாட்டேங்கிறாங்க. தின்னு திங்காட்டி போன்னு சொல்றாங்க. இவங்க தான் ஆதர்ச மனைவியாம். இப்படி கணவன் மனைவி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. மறுநாள் காலையில சத்யபாபு வெளியில போகும்போது ராணிய கூப்பிட்டாரு. அடியே, எங்க இருக்க? இங்க வா. ஓ, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றேன் அந்த மாதிரி கூப்பிடாதீங்கன்னு. என்னோட பேரு ராணி, ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராணி அவர்களே, உங்களுக்கு வணக்கம். வீட்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காம அந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா நல்லா இருக்கும். இவ்ளோ நடிப்பு நடிக்க தேவையில்லை. செடிக்கு தண்ணி ஊத்துன்னு சாதாரணமா சொன்னாலே போதுமே. நீங்க தான் மகாராணி ஆச்சே, உங்ககிட்ட சாதாரணமா அப்படிலாம் சொல்ல முடியுமாமா? அதான் ரொம்ப பணிவோடு சொன்னேன். சரி சரி, செடிகளுக்கும் தண்ணி இல்லாம தான் இருக்கு, நான் ஊத்துறேன். சும்மா ஒரு செம்பு நிறைய தண்ணி எடுத்துட்டு போயிட்டு சும்மா அப்படி ஊத்திட்டு வந்துடாத. செடியெல்லாம் ரொம்ப தூசியா இருக்கு. மேலேந்து கீழே வரைக்கும் செடியை கழுவி விட்ட மாதிரி தண்ணி ஊத்து. அதாவது நீ தலைக்கு குளிப்பியே அந்த மாதிரி பண்ணணும். சரி சரி, இவ்ளோ விளக்கமா விளக்கி சொல்லணும்னு அவசியம் இல்ல. இப்படி செடிக்கு தண்ணி ஊத்த சொல்லிட்டு அவர் வெளியில கிளம்பி போயிட்டாரு. வெளியில அவரோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்ததும் ராணி அவருக்கு சாப்பாடு வச்சா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அடியே, செடிக்கு தண்ணி ஊத்த சொல்லி சொன்னேனே, ஊத்துனியா இல்லையா? ஓ ஊத்துனேனே, நான் எப்படி தலைக்கு குளிப்பனோ அதே மாதிரி அந்த செடியையும் நல்லா குளிக்க வச்சனே. என்னது, குளிக்க வச்சியா? செடியையா? ஆமாங்க, எனக்கு கூட நான் இவ்ளோ சுத்தமா செஞ்சதில்ல. என்னது, தலைக்கு குளிக்கிறது? செடிய தலைக்கு குளிக்க வச்சான்னு சொல்ற பைத்தியக்காரி? செடிங்களுக்கு தலை எங்கடி இருக்கு? நான் என்ன செஞ்சாலும் இப்படிதான் ஏதாவது குறை சொல்லுவீங்க. வேணும்னா நீங்களே வந்து பாருங்க. இப்படி சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு வந்து அங்க இருந்த செடிகள் எல்லாத்தையும் காமிச்சா. செடிகள்ல இலையே இல்ல. இலை இல்லாத செடிய பார்த்த சத்யபாபு, அடியே அடியே மக்கு, என்னடி பண்ணி வச்சிருக்க? செடியில ஒரு இலை கூட இல்ல, இப்படி நிக்குது. அது செடிக்கு நல்லா அழுக்கு போக தேய்ச்சு குளிப்பாட்டி விட்டேன். எல்லா அழுக்கும் போற மாதிரி நல்லா பரபரன்னு தேய்ச்சு விட்டேன். அப்புறம் அதுல இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்துச்சா, சளி பிடிச்சிட போகுதுன்னு துண்டை வச்சு நல்லா தோட்டி விட்டேங்க. தோத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இலை எல்லாம் கொட்டி போச்சு. அப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. செடிங்களுக்கு அழுக்கு போக தேய்ச்சு குளிப்பாட்டி விட்டியா? ஆமா ஆமா, சின்ன அழுக்கு கூட இல்லாம நல்லா தேய்ச்சு குளிப்பாட்டினேன். முதுகு தேய்ச்சி விடுறதுக்கு உங்க அம்மாவையும் கூப்பிட்டுக்க வேண்டியது தானே? எங்க அம்மா ரொம்ப தூரத்துல எல்லாம் இருக்காங்க, அதனாலதான் அவங்கள கூப்பிடல. இந்த ஆதர்ஷ மனைவி செடிங்களுக்கெல்லாம் அழுக்கு போக தேய்ச்சு குளிப்பாட்டி விட்டுருக்கா. இவளை என் தலையில கட்டி வச்சு. இப்படி சத்யபாபு ராணிய திட்டினாரு. ராணி பண்ற ஒவ்வொரு கோமாளித்தனத்துக்கும் தினந்தோறும் சத்யபாபு அவளை திட்டிக்கிட்டே தான் இருந்தாரு.